தமிழா வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இது நீங்கள் பார்ட்டிக்கோ இல்லை கெட் டுகெதர் பாட்லக் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் டபுள் லேயர் எக் பொட்டேட்டோ பால். இது செய்யறதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நாங்கள் இங்கே ஏற்கனவே 3 பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம். நல்லா மசிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன லம்ஸ் இருந்தால் இந்த ரெசிபி கரெக்டாக வராது. அதை எடுத்துக்கிட்டோம். அதில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் இங்கே இதுக்கு சால்ட் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 பச்சை மிளகாவை அரைச்சி சேர்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதால நாங்கள் ரொம்ப பச்சை மிளகா சேர்க்கறது இல்லை. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் லம்ப்ஸே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா பால் மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. டேரெக்டாக தட்டினீங்கன்னா வராது. உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறமா தட்டுங்க. ஏற்கனவே நாங்கள் 4 முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மஞ்சள் வெளியே வராமல் பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பால் மாதிரி பண்ணி வடை மாதிரி தட்டினோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே அந்த முட்டையை வச்சுருங்க. அதுக்கு மேலே நம்ம திருப்பி ஒரு வடை மாதிரி தட்டி அந்த முட்டைக்கு மேலேயும் கீழே வைக்க போகிறோம். அதனால தான் இது பேர் டபுள் லேயர் பொட்டேட்டோ பால். பாருங்கள் எப்படி ரவுண்டாக அழகாக பிடிக்கிறாங்க இல்லையா. இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே கார்ன்ஃப்ளவர் மாவும் தண்ணியும் சேர்த்து ஒரு கலவை ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கலவையில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி முக்கி எடுத்த அப்புறமா பிரெட் கிரம்ஸ் வந்து பொடிச்சு வச்சுருக்கோம். அந்த பிரெட் கிரம்ஸ்லையும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் பிரெட் கிரம்ஸில் வந்துட்டு பாலை வந்து போட்டு நீங்கள் பயங்கரமாக ரோல் பண்ணிங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு காட்டுறோம். எல்லா ரெசிபியுமே தமிழ்நாடு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க காட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக பண்ணுறாங்கன்ட்டு. இதே தான் இதை எல்லா பால்ஸ்க்கும் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் இந்த பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடிங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.